were thinking about this narrow way in which we are to walk. நாம் நடக்க வேண்டிய நெருக்கமான பாதையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We may think it's very difficult to walk along this narrow way. இந்த இறுக்கமான பாதையிலே நடப்பது கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லி நாம் எண்ணலாம். But it is a safe way. ஆனால் அது ஒரு பாதுகாப்பான வழி. The broad way may be easy to walk in, but there are dangers there. விசாலமான வழியை நடப்பதற்கு எளிதாக இருந்தாலும் அந்த வழியிலே ஆபத்துகள் நிறைந்திருக்கிறது. I want you to turn to Isaiah chapter 35. 35ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Here is a great ministry that all of us can have when we go away from this conference. இந்த கான்ஃபரன்ஸை முடிந்து நாம் திரும்பி செல்லும் பொழுது நாம் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு பெரிய ஊழியத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். Listen to this simple two verses. எளிய இந்த இரண்டு வசனங்களை கவனியுங்கள். Isaiah 35 ஏசாயா 35 verse 3 மூன்றாம் வசனம் and 4. நான்காம் வசனம். Encourage those who are exhausted தளர்ந்தவர்களை திடப்படுத்துங்கள். and strengthen the feeble. தள்ளாடுகிறவர்களை பலப்படுத்துங்கள். Say to those with anxious heart, take courage, don't be afraid. இருதயத்திலே மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதீர்கள் என்று சொல்லுங்கள். Your God will come with a vengeance for you. உங்களுடைய தேவன் நீதியை சரிக்கட்ட வருகிறார். The recompense of God will come and he will save you. அவர் பதிலளிக்க வருகிறார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். Take those two verses and say, Lord, please fill me with the Holy Spirit so that I can fulfill these verses in the people I meet when I go away from here. ஆண்டவரே, இங்கிருந்து நான் செல்லும் பொழுது இந்த வசனத்தின்படியாய் மற்ற மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக என்னை அபிஷேகத்தினாலே நிரப்பும் என்று கேளுங்கள். See the three types of people mentioned there, the exhausted and the feeble and those with anxious hearts. இங்கே பார்த்தீங்களா, மூன்று கூட்ட மக்களை குறித்து வாசிக்கிறோம். தளர்ந்து போனவர்கள், தள்ளாடுகிறவர்கள், மனம் பதறுகிறவர்கள். There are a lot of people like that in our churches and in our surroundings and in our school, college, place of work. நம்முடைய சபையிலேயும் சரி, நம்மை சுற்றி உள்ள இடங்களில் வசிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, கல்லூரி, வேலை ஸ்தலம், இங்கே இப்படிப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். Wonderful ministry to encourage the exhausted. இப்படி தள்ளாடுகிற தளர்ந்து போனவர்களை உற்சாகப்படுத்துகிறது என்பது நல்ல ஊழியம். Strengthen the feeble. தள்ளாடுகிறவர்களை பலப்படுத்துங்கள். And to say to those who are anxious, don't be afraid, take courage. மனம் பதறுகிறவர்களை பார்த்து கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள் என்று சொல்லுங்கள். God will come with vengeance and save you. நீதியை சரி கட்டுகிற தேவன் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். It's very easy. I mean, we may not be able to preach great messages, but we can do something like this. பெரிய பிரசங்கங்களை செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் இது போன்ற ஒரு காரியங்களை நாம் செய்ய முடியும். மிகவும் எளிது. And it says here that God is going to make a highway for us in verse 8. 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், தேவன் நமக்கென்று ஒரு பெரும் பாதையான வழியை உண்டாக்குவார். A highway and a roadway which will be called the highway of holiness. அந்த பெரும் பாதையான வழியானது பரிசுத்த வழி என்னப்படும். Unclean people will not be able to walk on it. தீட்டுள்ள மக்கள் அதிலே நடந்து வருவதில்லை. But it will be for him who walks that way, and fools will not wander on it. அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதைகளாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. Even if you're very foolish, you will not lose your way there. நீங்கள் புத்தியனராய் இருந்தாலும் கூட உங்களுடைய வழியை நீங்கள் தவற விட மாட்டீர்கள். If you are clean. நீங்கள் சுத்தமுள்ளவர்களாய் இருந்தால். We may not be very clever, it doesn't matter. நாம் புத்திசாலிகளாய் இல்லாமல் இருக்கலாம், அது பொருட்டல்ல. If your heart is cleansed from the blood of Jesus, by the blood of Jesus, உங்களுடைய இதயமானது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டிருக்குமானால், you can walk on this narrow way which is called the highway of holiness. இந்த குறுகலான பாதை அது பெரும்பாதையான பரிசுத்த வழி என்று அழைக்கப்படுகிறது. அதிலே நீங்கள் நடக்க முடியும். And here is the protection we have there. அங்கே நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. It's talking about the devil. அங்கே பிசாசை குறித்து பேசுகிறது. Verse 9. 9ஆம் வசனம். No lion will be able to come on that way. அந்த வழியிலே எந்த சிங்கமும் வர முடியாது. No vicious beast will be found there. எந்த துஷ்ட மிருகமும் அங்கே காணப்படுவதில்லை. Isn't that good to be in a way where Satan can't touch us? சாத்தான் நம்மை தொடாத ஒரு வழியிலே நாம் இருப்பது எவ்வளவு நன்மையா இருக்கும். It's when you go out of that way that you find Satan attacks you here and there. இந்த வழியை விட்டு விலகி செல்லும் பொழுதுதான் சாத்தான் நம்மை தாக்குகிறதை நாம் உணர்கிறோம். He may tempt us and he may come, but he won't be able to conquer us. அவன் நம்மை வந்து சோதிப்பான், அங்கே பக்கத்திலே வந்து பயமுறுத்துவது போல் இருப்பான். ஒரு காலம் அவன் நம்மை மேற்கொள்ள முடியாது. There is a book called Pilgrim's Progress which some of you would have read.
மோட்ச யாத்திரை என்றதான ஒரு புத்தகத்தை ஒரு சிலர் வாசித்திருக்கலாம். There is a narrow road at one point where that pilgrim is walking. அந்த கிறிஸ்தியான் அவன் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குறுகலான ஒரு வழி உண்டு. And in front he sees two lions who are roaring. அவனுக்கு முன்பாக இரண்டு சிங்கங்கள் கர்ச்சிக்கிறதை அவன் பார்த்து பயப்படுகிறான். On either side of this road. அந்த குறுகலான சாலையின் இரண்டு பக்கங்களிலும் இரண்டு சிங்கங்கள் கர்ச்சிக்கிறது. And he's scared. பயப்படுகிறான். How will I go through? These lions have one this side, one this side. How can I go through them? இங்கே இரண்டு சிங்கங்கள் ஒன்று இந்த பக்கமும் ஒன்று அந்த பக்கம் இருக்கிறதே, எப்படி நான் அதை கடந்து செல்வேன்? This road is so narrow. இந்த சாலையானது மிகவும் குறுகலாக இருக்கிறது. But as he came near, அவன் கிட்டே வரும்பொழுது he found this lion was chained and that lion was chained on the other side. இந்த சிங்கமானது இங்கே சங்கிலிலே கட்டப்பட்டிருக்கிறது, அந்த சிங்கமானது அங்க அந்த பக்கம் உள்ள சங்கிலிலே கட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறான். And the length of the chain could not come up to the way. அந்த சங்கிலினுடைய நீளம் அந்த ரோடு விளிம்பின் வரைக்கும் தான் வருகிறது, அதற்கு தாண்டி வர முடியாது. So as much as the lion could come, he could not come into this way. ஆகவே அந்த சிங்கம் எவ்வளவு தூரம் வந்தாலும் இந்த வழிக்குள்ளாக அதனால் வர முடியவில்லை. Because the chain was holding him back. ஏனென்றால் அங்கே சிங்கத்தினுடைய அந்த சங்கிலி அதை கட்டி இருக்கிறது. And the other side also, as much as the lion could come, he could not come beyond the chain. ஆகவே மறுபக்கத்திலேயும் கூட எந்த அளவுக்கு அது நீளமாக வந்தாலும் இந்த பாதைக்குள்ளாக வர முடியாது. The roar can frighten you. ஆனால் அந்த கர்ஜனை அது நம்மை பயமுறுத்தலாம். I've been to a zoo and I've heard a lion roar. It is quite frightening, even though there are bars there. நான் மிருக காட்சி சாலைக்கு நான் போயிருக்கிறேன். அங்கே அந்த கூண்டுக்குள்ளாக சிங்கம் வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அது கர்ச்சிக்கும் பொழுது ஒரு விதமான பயம் உண்டாகிறது. But we feel quite safe because there are bars there. ஆனால் அந்த கூண்டுக்குள்ளாக இருக்கிறபடினாலே நாம் பாதுகாப்பாக உணர்கிறோம். When this pilgrim saw, oh, this lion cannot come into this way, இந்த மோட்ச பிரயாணி இங்கே பார்க்கிறான், இந்த சிங்கம் இந்த வழிக்குள்ளாக வர முடியாது என்று உணர்கிறான். then he could go through. அப்பொழுது அந்த வழிக்குள்ளாக பாதுகாப்பாய் நடக்கிறான். Let one roar this side and let one roar this side. இங்கே ஒரு சிங்கம் கர்ச்சிக்கட்டும், அங்கே ஒரு சிங்கம் கர்ச்சிக்கட்டும். Even when it stretches out its hands, it cannot reach the way. அது காலை எவ்வளவுதான் நீட்டினாலும் அந்த வழிக்குள்ளாக அது வர முடியவில்லை. That is how the Bible teaches the devil has been chained. இப்படித்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, அதாவது சிங்கமானது கட்டப்பட்டிருக்கிறது. On this highway of holiness no lion will walk. இந்த பெரும் பாதையான பரிசுத்த வழியிலே எந்த சிங்கமும் இருப்பதில்லை. But who will walk there? ஆனால் அங்கே நடப்பவர்கள் யார்? The redeemed will walk there, it says in verse 9. 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், மீட்கப்பட்டவர்கள் அதிலே நடப்பார்கள். People who were picked up from the gutter of sin. பாவம் என்கிற சாக்கடையிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டவர்கள். Those are the redeemed. அவர்கள் தான் மீட்கப்பட்டவர்கள். Not people who are holy from their childhood. குழந்தை பிராயம் முதலே பரிசுத்தமாய் இருந்தேன் என்று சொல்லுகிறவர்கள் அல்ல. There's nobody like that. அப்படி யாருமே இல்லை. We were all in the gutter of sin. நாம் எல்லாரும் பாவம் என்கிற சாக்கடையிலே கிடந்தோம். You and I. நீங்களும் நானும். From that gutter Jesus redeemed us. தேவன் அந்த சாக்கடையிலிருந்து தம் இரத்தத்தினாலே நம்மை மீட்டார். And it says here this redeemed will walk along this way. இந்த மீட்கப்பட்டவர்கள் இந்த வழியிலே நடப்பார்கள் என்று வாசிக்கிறோம். And as we look around, we சுற்றுமுற்றும் பார்க்கும் பொழுது we don't see anybody who was pure from birth. யாருமே பிறந்ததிலிருந்தே சுத்தமாக இருக்கிறவர்கள் யாருமே இல்லை. All the people walking in this way were in the same gutter we were in. இந்த வழியிலே நடக்கிற எல்லாருமே நாம் இருந்த அதே சாக்கடையிலே இருந்தவர்கள் தான். But we were picked out of the gutter and cleaned. ஆனால் நாம் அந்த சாக்கடையிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டு நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். That's why we cannot boast over that other person. ஆகவே தான் நான் மற்றவர்களை காட்டிலும் நான் மேன்மை பாராட்ட முடியாது. Brother, you were in the gutter, I was also in the gutter. சகோதரனே, நீங்கள் சாக்கடையில் இருந்தீர்கள், நானும் சாக்கடையில் இருந்தவன் தான். Sister, you were in the gutter and the other sister was also in the gutter. சகோதரி, நீங்களும் சாக்கடையில் இருந்தவர் தான், இந்த இன்னொரு சகோதரியும் சாக்கடையில் இருந்தவர் தான். Never forget that. இதை ஒரு காலம் மறக்க வேண்டாம். You were redeemed. நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். You were not born pure. நீங்கள் பிறக்கும் பொழுதே சுத்தமாக பிறந்தவர்கள் அல்ல. You may have lived a little better life than some others. மற்றவர்களை காட்டிலும் சற்று மேன்மையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். But you were still in the gutter. ஆனாலும் சாக்கடையில் தான் கிடந்தீர்கள். And if Jesus had not picked you up, you would still be there. இயேசு மட்டும் உங்களை தூக்கி எடுக்காவிட்டால் இன்னும் நீங்கள் சாக்கடையில் தான் இருந்து கொண்டிருப்பீர்கள். But he picked you up and brought you along this way where the other redeemed are walking. மற்ற மீட்கப்பட்டவர்கள் எல்லாரும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாதையிலே நீங்களும் நடப்பதற்காக உங்களை சாக்கடையில் இருந்து உங்களை மீட்டெடுத்தார். And the other name given for these people is the ransomed of the Lord. இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு பெயர் என்னவென்றால் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். Ransomed means those who were purchased from the slave market. மீட்கப்பட்டவர்கள், மீட்பு என்று சொன்னால் அடிமை, அந்த சந்தையிலிருந்து விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். In the olden days they used to have a slave market just like you have furniture shop and
other shops. இன்றைக்கு எப்படி நீங்கள் மர ஜாமான்கள் வாங்கக்கூடிய கடைகள் இருக்கிறதோ மற்ற கடைகள் இருக்கிறதோ அதே போல இன்னொரு கடையில போய் பார்த்தால் அடிமைகள் இருப்பார்கள் விற்பனை. You could go to a shop and buy a slave. நீங்கள் கடைக்கு போய் ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்கி வரலாம். You give so much money and you can buy this man and you don't have to pay him for the rest of his life. He is your slave forever. நீங்கள் அவனுக்கு ஒரு தொகையை கொடுத்து விட்டு அந்த அடிமையை வாங்கி கொண்டு வரலாம். அவனுக்கு சம்பளமே கொடுக்க வேண்டாம். கடைசி வரை உங்கள் வீட்டில் இருந்து வேலை செய்து அவன் சாக வேண்டும். Very much in places like America, it was very common. இது போன்று பொதுவாய் காணப்படக்கூடிய ஒரு நாடு இருக்கிறது என்று சொன்னால் அமெரிக்காவிலே. About 200-300 years ago. 200-300 ஆண்டுகள் முன்பதாக அடிமை வியாபாரம் அங்கே நடந்தது. And Jesus came to the slave market where we were all slaves of sin. நாம் எல்லாரும் அந்த அடிமைகளைப் போல நாம் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். இந்த அடிமை சந்தைக்கு இயேசு வந்தார். And Jesus had to pay a price. இயேசு அங்கே ஒரு விலை கொடுக்க வேண்டியதா இருந்தது. Now listen. கவனிங்க. That price was not given to Satan. அந்த விலையானது சாத்தானுக்கு கொடுக்கப்படவில்லை. Some people teach stories like that Jesus gave a price to Satan and bought us. சிலர் இப்படி சொல்லுகிறார்கள் இயேசு சாத்தானுக்கு விலை கொடுத்து நம்மை சாத்தானிடமிருந்து வாங்கி வந்தார் என்று. Jesus never gave any price to Satan. சாத்தானுக்கு எந்த ஒரு விலை கிரயமும் ஆண்டவர் கொடுக்கவில்லை. When he shed his blood, he was paying a price to the law of God. அவர் ரத்தம் சிந்தின பொழுது அவர் அந்த விலை கிரயத்தை தேவனுடைய பிரமாணத்திற்கு செலுத்தினார். The law of God demanded that sinners must be like that, slaves, and you cannot be free till somebody pays a price for you. உங்களுக்கென்று ஒரு விலை கிரயம் கொடுத்து வாங்கும் வரை நீங்கள் அடிமைத்தனத்தில் தான் இருக்க வேண்டும் என்பதுதான் பிரமாணமாக இருந்தது. And Jesus paid that price to the law of God. தேவனுடைய பிரமாணத்திற்கு அந்த விலை கிரயத்தை இயேசு கட்டினார். And we came out of the slave market. நாம் அந்த அடிமை சந்தையிலிருந்து வெளியே வந்தோம். And we came and now we are, when you buy a slave market, he's your slave forever. ஒரு அடிமை சந்தையிலிருந்து வாங்கி விட்டால் என்னென்றைக்கும் உங்களுக்கு அடிமையாக தான் இருப்பான். And Jesus says, you don't have to be my slave now, I'll let you go free. இப்பொழுது இயேசு என்ன சொல்கிறார், நீ எனக்கு அடிமையாக இருக்க வேண்டாம், நான் உன்னை விடுதலையாக்கி விட்டேன் என்று சொல்கிறார். See, most slave masters when they buy, they say, okay, now you got now serve me for the rest of your life. அநேக எஜமான்கள் அடிமை சந்தைக்கு போய் அடிமையை வாங்கி வந்த பிறகு உன் வாழ்க்கை முழுவதுமாக நீ என்னிடத்தில் சேவிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். But Jesus says, I did not release you to make you my slave. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார், எனக்கு அடிமையாக்கும்படியாக உன்னை நான் அடிமை சந்தையிலிருந்து விடுதலையாக்கவில்லை. I released you so you can go free. இப்பொழுது நான் உன்னை விடுதலையாக்கி விட்டேன், நீ விடுதலையாக போகலாம். But what do we say? நாம் என்ன சொல்கிறோம்? See Exodus 21. யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம். It's a very interesting chapter. மிகவும் சுவாரஸ்யமான ஒரு அதிகாரம். In Exodus chapter 20 is the 10 commandments. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலே 10 கற்பனைகள் இருக்கிறது. And that is one way to serve God under the law. ஆகவே நியாயப்பிரமாணத்தின் கீழாக தேவனை சேவிப்பது ஒரு வழி. You shall do this. நீ இதை செய்வாயாக. You shall not do this. இதை செய்யாதிருப்பாயாக. You shall do this. இதை செய்யாவையாக. It's good, but it is a form of slavery. Those who are under the law are slaves. அது நல்லதுதான், அது அடிமைத்தனம் தான். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். I can't do this, I must do this. நான் இதை செய்ய முடியாது, இதை செய்ய வேண்டும். The Bible says those who are under slavery to the law. வேதம் சொல்லுகிறது நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைப்பட்டிருந்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. But at the end of that 10 commandments, ஆனால் அந்த 10 கற்பனைகளின் முடிவிலே it's very interesting. God gives another law. தேவன் இன்னொரு பிரமாணத்தை கொடுக்கிறார். அது சுவாரஸ்யமா இருக்கிறது. If you Exodus 21 verse 2. யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். If you buy a Hebrew slave, he is allowed to serve you only for 6 years. ஒரு எபிரேய அடிமையை விலைக்கு நீங்கள் வாங்கினால் 6 வருடம் மட்டுமே உங்களுக்கு அவர் ஊழியம் செய்ய முடியும். Exodus 21 verse 2. யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். And the 7th year you must let him go free. 7ஆம் ஆண்டிலே அவனை விடுதலையாக அனுப்பிவிட வேண்டும். He is no longer your slave. இனிமேலும் அவனுக்கு அடிமை அல்ல. But this master was so kind to this slave in the 6 years. ஆனால் இந்த 6 ஆண்டுகள் இந்த எஜமான் அந்த அடிமைக்கு மிகவும் தயவுள்ளவனாக இருக்க வேண்டும். The slave says in verse 5. 5ஆம் வசனத்திலே அந்த வேலைக்காரன் சொல்கிறான், I love my master. என்னுடைய எஜமானை நான் நேசிக்கிறேன். So I don't want to go out free. ஆகவே நான் விடுதலை பெற்று போக எனக்கு மனதில்லை. That's what we said to Jesus. இதைத்தான் நாம் இயேசுவுக்கு சொன்னோம். When he ransomed us from the market of sin. பாவம் என்கிற அடிமை சந்தையிலிருந்து நம்மை அவர் விலை கொடுத்து மீட்ட பிறகு He said, now you can go free. இப்பொழுது நீ விடுதலையாகி விட்டாய், நீ போ என்று சொல்கிறார். You don't have to serve me. நீ எனக்கு வேலை செய்ய வேண்டும் என்று தேவையில்லை. But you say, Lord, ஆனால் நாம் ஆண்டவரை பார்த்து சொல்கிறோம், ஆண்டவரே I love you. நான் உம்மை நேசிக்கிறேன். I will serve you till the end of my life. என் வாழ்க்கை முடிவு வரை ஆண்டவரை உம்மை சேவிப்பேன். I and my wife and my children will serve you till the end of my life. நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய வாழ்க்கை முடிவு பரியந்தம் உம்மையே சேவிப்போம். And then
there was a law in the Old Testament. If he says that, பழைய பிரமாணத்தில் ஒரு பிரமாணம் இருந்தது பழைய ஏற்பாட்டிலே. அவன் அப்படி சொல்லுவானால் the master will bring him எஜமான் அவனை கொண்டு வந்து to the door post, கதவு நிலையிலே கொண்டு வந்து, and he'll make a hole in his ear, அவனுடைய காதிலே ஒரு ஓட்டையை போடுவார், and he'll serve him forever. அவன் என்றென்றைக்கும் அந்த எஜமானுக்கே ஊழியம் செய்வான். You know what that hole in the ear was meaning? காதிலே இருக்கக்கூடிய அந்த துவாரத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? The slave is saying, from now on I will listen only to this master. இப்பொழுதிலிருந்து நான் இந்த எஜமானுக்கு மட்டுமே செவி கொடுப்பேன். Other people may call me, but I'll say no. மற்றவர்கள் எல்லாரும் என்னை கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிடுவேன். This is the master who bought me இந்த in the எஜமான் market. என்னை அடிமை சந்தையிலிருந்து எனக்கு விலை கொடுத்து வாங்கினவர். He let me go free. என்னை விடுதலையாக போக விட்டு விட்டார். But I decided I will not go free. நான் போக மாட்டேன், விடுதலை பெற்று போக சம்மதிக்க மாட்டேன் என்று நான் தீர்மானித்தேன். I love this master. நான் இந்த எஜமானை நேசிக்கிறேன். And voluntarily I said I will serve him forever. ஆகவே நானே மனமுவந்து தானாக என்றென்றைக்கும் இவருக்கு ஊழியம் செய்வேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறேன். The hole in my ear shows that now this ear will only listen to one master. ஆகவே இப்பொழுது காதிலே இருக்கக்கூடிய துவாரம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், இப்பொழுதிலிருந்து இந்த ஒரே எஜமானுக்கு மட்டுமே செவி கொடுப்பேன். And that was a picture of how we serve Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எப்படி சேவிக்கிறோம் என்பதை காண்பிக்கக்கூடிய ஒரு படமாக இது இருக்கிறது.